ஹலோ गाइस எல்லோருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக்ஸானஸ் தமிழில். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரிற மாதிரியான ஒரு சூப்பரான ட்ரெண்டிங் இன்ஸ்டாகிராம் ஃபோட்டோ எடிட்டிங்கை எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ட்ரெண்டிங் இன்ஸ்டாகிராம் ஃபோட்டோ எடிட் பண்ணுறதுக்கு நமக்கு PicsArt ஆப் தேவைப்படும். ஸோ இந்த ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆப்பை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நெட் கனெக்ஷனை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நீங்கள் எடிட் பண்ணுறப்ப எந்த ஒரு ஆடும் வராது, உங்களுக்கு எடிட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இன்டர்நெட் கனெக்ஷன் ஆஃப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மேலே ஃபஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எடிட் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மேலே ரீசெண்ட் பக்கம் ஒரு சின்ன ஏரோ இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா கேலரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ சூஸ் பண்ணுற இந்த பேக்ரவுண்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆட் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் ஆட் ஃபோட்டோ அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் எந்த இமேஜை வச்சு எடிட் பண்ணணுமோ அந்த இமேஜை பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு இமேஜை சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, சூஸ் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கட் அவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் செலக்ட் பண்ணுற மாதிரி நீங்களும் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இமேஜோட எட்ஜில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே ஒரு ஏரோ ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிவியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட இமேஜ் வந்து கரெக்டாக எரேஸ் ஆயிருக்கா இல்லை பேக்ரவுண்டும் ஏதாச்சும் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பேக்ரவுண்டும் வந்திருக்கு. ஸோ அதை எப்படி எரேஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கே எரேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எரேஸோட சைஸை இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஆட்னஸும் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆட்னஸை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 94 வச்சுக்கிறேன். வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் எனக்கு வந்து பேக்ரவுண்டும் சேர்ந்து வந்திருக்கு. ஸோ அதை இப்போ நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் பேக்ரவுண்டும் சேர்ந்து வந்துருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி வந்து எரேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி உங்களோட இமேஜில் ஏதாச்சும் எரேஸ் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா இங்கே ரீஸ்டோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து இமேஜும் கொஞ்சம் சேர்ந்து எரேஸ் ஆகிருக்கு. ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரீஸ்டோர் ஆப்ஷனை யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக நீங்கள் ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாச்சும் இந்த மாதிரி இமேஜ் எரேஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி கரெக்டாக ரீஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மேலே சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இமேஜை நான் அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணுற மாதிரி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு மேலே டிக் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் ஆட் ஃபோட்டோ ஆப்ஷனாகவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஆட் பண்ணுற இந்த ஸ்மோக் இமேஜோட லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதை நான் அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணுற மாதிரி நீங்களும் கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக கீழே செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே டிக் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு செகண்டரி டூல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அது தேர்ட் லைனில் தேர்ட் அட்ஜஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதில் சேச்சுரேஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா சேச்சுரேஷனை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ இன்க்ரீஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நான் +27 வச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி உங்களுக்கு எந்த அளவு கரெக்டாக இருக்கோ அதை வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்படியே ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட்டில் டெம்ப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதை லைட்டாக நான் வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ டிக்ரீஸ் பண்ணி -10 வச்சுக்கோங்க. ஸோ வச்சுட்டு உங்களுக்கு மேலே டிக் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் ஆட் ஃபோட்டோ ஆப்ஷனாகவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நான் இப்போ ஆட் பண்ணுற இந்த டெக்ஸ்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதையும் அட்ஜஸ்ட் பண்ணி நான் செட் பண்ணுற மாதிரி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு மேலே டிக் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஃபோட்டோ எடிட் பண்ணியாச்சு. ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்பவே சூப்பராக வரும். ஸோ இந்த ஃபோட்டோ எப்படி சேவ் பண்ணணும் அப்படின்னா மேலே வந்து டவுன்லோட் பண்ணுற சிம்பிள் மாதிரி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களோட இமேஜ் உங்களோட கேலரியில் சேவ் ஆயிருக்கும். ஸோ இந்த வீடியோவில் தான் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.